தன்னுடைய 74வது வயதிலுமே தன்னுடைய அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு இணையாக பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் நடிப்புல நெல்சன் இயக்கத்துல உருவான ஜெயிலர் திரைப்படம் பாத்தீங்கன்னா 600 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதன் காரணமாக தற்போது அதனுடைய 2ஆம் பாகம் உருவாகிட்டு இருக்கு. சமீபத்துல இந்த படத்துடைய அறிமுக வீடியோ வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆச்சு. முதல் பாகத்தை போலவே 2ஆம் பாகத்திலுமே பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த நடிகல தெலுங்கு சினிமாவுடைய முன்னணி நடிகரும் ரஜினிகாந்த் சாருடைய நண்பருமான பாலகிருஷ்ணா ஒரு முக்கிய வேடத்துல இந்த படத்துல நடிக்கிறாரா. விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில கூலி படத்துடைய ப்ரமோஷன் பணிகளுக்காக ஒரு இடைவெளி விட்டிருந்தாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். விரைவில் மீண்டும் ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. முக்கியமான காட்சிகளை கோவாவுல படமாக்க உள்ளதாக சொல்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லனாக நடிக்க எஸ்.ஜே. சூர்யா ஒப்பந்தம் ஆகி உள்ளதாக சொல்லப்படுது. விரைவில் இது குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அப்படின்ற தகவலுமே ரசிகர்களை உற்சாகப்படுத்திருக்கு. சோ ஜெயிலர் 2 திரைப்படமுமே கூலி திரைப்படத்தை போல மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு ரசிகர்களுமே காத்துட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அட்லியுடன் இணைக்க உள்ளார் அப்படின்னு ஒரு டாக் போய்கொண்டிருக்கு. இதற்கான அறிவிப்பையுமே சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்காங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.